பிக் பாஸ் இன்றைக்கான இரண்டாவது ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. இரண்டாவது ப்ரோமோல பெரிதாக எதுவும் ஒரு விஷயம் இல்லை. ஸ்நேகன் கணேஷை பத்தி கிண்டல் பண்றாரு, அது போன்ற விஷயங்கள் தான் வந்திருக்கு. அதாவது நேரடியா கணேஷ் கிட்ட எதையுமே பேசல. வழக்கம் போல அவங்களோட இயல்பான குணம் என்னன்னா பின்னாடி மற்றவங்க கிட்ட பேசுறது. அந்த விஷயம் தான் இன்னைக்கு நடந்தது. என்னன்னா கணேஷ் ஒரு முட்டையை உடைச்சு கப்பில் ஊத்துறாரு. அந்த டயத்துல ஷார்ட் கட் பண்ணா உள்ள ஸ்நேகன் சக்தி யாரோ வையாபுரி படுத்திருக்காங்க. உள்ள ஸ்நேகன் நின்றுட்டு பேசுறாரு. எதை பத்தியுமே கவலைப்படாம ஒருத்தன் இங்க இருக்கான் பாருங்க சொல்லிட்டு நடக்கிறாரு. அதுக்கடுத்து திரும்ப கணேஷ் சாப்பிட்றது இது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஸ்நேகன் ஆரவ் கிட்ட சொல்றாரு, அதாவது ஐஸ்கிரீம் வச்சு அது மேல காய்கறிலாம் வச்சு புதைச்சு வைக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படி அதுக்கடுத்து கட் பண்ணா கணேஷ் அவரோட ரூம்ல வழக்கம் போல அந்த தியானத்துக்காக ரெடியாகி உட்கார்ற மாதிரி ஒரு ஷாட் போகுது. அதுக்கடுத்து பிந்து மாதவி பாத்திரம் தேய்க்க போறாங்க. அப்போ வையாபுரி கேட்கிறாரு, பாத்திரம் தேய்க்க கூப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. பிந்து மாதவி அப்படியே யோசிச்சுட்டே நடந்து வர்றாங்க. அப்போ வையாபுரி சொல்றாரு, அவர் காலையில எப்பயுமே வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணா கணேஷ் திரும்ப தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து திரும்ப ஸ்நேகன் உள்ள பேசுற காட்டுறாங்க. நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன்னு காமிச்சுக்கிறேன், இல்ல நம்பர் 1 அவரு அப்படின்ட்டு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அதாவது பப்பாளி பழம் இதெல்லாம் கட் பண்றாங்க. பப்பாளி, தர்பூசணி இதெல்லாம் கட் பண்றாங்க. கட் பண்றப்ப எல்லாம் சீக்கிரமா சாப்பிட்டுருங்க, வந்தாருன்னா கப்புல அள்ளிட்டு போயிடுவாரு அப்படின்ட்டு வையாபுரி சொல்றாரு. அதுக்கடுத்து கட் பண்ணா கணேஷ் பழத்தை சாப்பிட்றதோட ஒரு ஷார்ட் காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஸ்நேகன் சொல்றாரு, அவன் பரணியை விட ஒரு யோகியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை கையை கால்லாம் கட்டி நம்மளாம் சேர்ந்து வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுறணும் அப்படின்ட்டு ஸ்நேகன் சொல்றாரு. ஸ்நேகன் நேற்று வரைக்கும் எல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நேரடியாக கேள்வி கேட்க ஆரம்பிப்பாரு, எதனாலும் மனசுல பட்டு பேசுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவர் முன்னெடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வழக்கம் போல் இன்று தனியாக தான், அதாவது மற்றவங்க கிட்ட அவருக்கு பின்னாடி தான் பேசிகிட்டு இருக்கா. அப்படி கணேஷ்கிட்ட இந்த குணம் பிடிக்கலைன்னா, கணேஷ் நீங்கள் இப்படி இருக்கீங்க, இது ஏன் இப்படி கொஞ்சம் மாறிக்கங்களேன் அப்படின்னு நேரடியாக சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட அவங்களோட குறைகளை நேரடியாக ஜாலியான மோடில் சொல்கிறப்ப நம்ம அது பண்ணுறது தப்போ அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் சொல்லணும். அவரை கோவப்படுத்துகிற விதமாகவோ இல்லை அவரை இன்சல்ட் பண்ணுற விதமாகவோ சொன்னாதான் அது பிரச்சனைக்கு உரிய ஒரு விஷயமா மாறும். ஆனால் அதை யாரும் இங்கே முன்னெடுக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் அந்த மனநிலையில் இல்லை போல். அதாவது பழைய குருடி கதவை திருடிங்கிற கதையாக தான் போயிட்டுருக்கு. மற்றபடி இந்த ப்ரோமோவில் வேறு எதுவும் இல்லை. இன்றைய நிகழ்ச்சியில் வேறு எதுவும் சுவாரஸ்யம் இருக்காது அப்படிங்கிற போல தான் தெரியுது. மீண்டும் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி.